உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்க யார மாரி ஃப்ரீ கிக் எடுக்க ஆசைப்படுவீங்க? Welcome to 30-day series of football until the FIFA World Cup starts. எஸ், இன்னைக்கு நம்ம ஃபுட்பால்லே ரொம்ப அழகான விஷயமான ஃப்ரீ கிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபீல்ட்ல பெனால்டி ஏரியாவை தவிர எங்க ஃபவுல் ஆனாலும் ஃப்ரீ கிக் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லாங் ஃப்ரீ கிக்கா இருந்தா மோஸ்ட்லி பிளேயர்ஸ் லாங் கிக் பண்ணியோ அப்படி இல்லைன்னா பாஸ் பண்ணியோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அது ஷார்ட் ஃப்ரீ கிக்கா இருந்ததுன்னா நிச்சயமா கோல் ஸ்கோர் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஃப்ரீ கிக்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு டைரக்ட் ஃப்ரீ கிக், இன்னொன்னு இன்டைரக்ட் ஃப்ரீ கிக். டைரக்ட் ஃப்ரீ கிக்னா நீங்க டைரக்டாவே கோலை ஸ்கோர் பண்ணலாம். அதுவே இன்டைரக்ட் ஃப்ரீ கிக்னா அட்லீஸ்ட் கோல் ஆவறதுக்கு முன்னாடி பால் எய்தர் ஆஃப் தி டீம்ல இருந்து ஒரு பிளேயர் மேலேயாச்சும் டச் ஆயிருக்கணும். இந்த ஃப்ரீ கிக்ல இருந்து கோல் ஸ்கோர் பண்றது ரொம்ப பார்க்கறதுக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தாலுமே இதை பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல. இன்னைக்கு இருக்க டாப் பிளேயர்ஸ் கூட ஃப்ரீ கிக் மூலமா கோல் அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பிகாஸ் இதை தடுக்கிறதுக்கு டிஃபெண்டர்ஸ் இருப்பாங்க அண்ட் டிஃபெண்டர்ஸ் வால் இருக்கும் அண்ட் அது இல்லாம கோல் கீப்பர் இருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தான் ஒரு கோலை ஃப்ரீ கிக்ல அடிக்கணும். ஸோ இந்த ஃப்ரீ கிக் ஸ்கில்ல மாஸ்டர் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரீ கிக்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஸோ ஃபுட்பால் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க சீரீஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள்.